ஆதம் லா தசுப்புத்தஹ்ர, அல்லாஹ் சொல்கிறான், ஆதமின் மகனே காலத்தை திட்டாதே. வ அனத்தஹ்ர், நான் தான் காலம். கல்லிபுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் மாறி 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 சுழற்றுபவன் நான். அப்ப நீ காலத்தை திட்டினா யாரை திட்டுன்னு அர்த்தம்? என்னையை திட்டுன்னு அர்த்தம். நீ காலத்தின் மீது பழி போட்டால் எனக்கு வாய்ப்பு பறி போச்சு, ஏன் நேரம் அதனால போச்சு. முசீபத்து இவன் பிறந்த நேரம், இதுக்கு பின்னாடி ஒரே எனக்கு அடிதான். உன்னைய கல்யாணம் கட்டிட்டு வந்த நேரம், அதுலேருந்து போச்சு எல்லாம். இந்த வீட்டில் வந்து குடிபுகுந்த நேரம், அன்னையிலேருந்து மொத்தமும் நாசமா போச்சு. இந்த தொழிலை தொட்ட நேரம், என்ன நேரமோ தெரியல, அன்னையிலிருந்து எனக்கு அடிக்கு மேல அடிதான். மனுஷன் பழி போறானா இல்லையா? மனிதன் செய்யும் தவறை காலத்தில் தள்ளாதே. காரணம், காலம் நான் தான் சுழலச் செய்கிறேன். இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வது யார்? அல்லாஹ்வாகிய நான். எனவே நீ காலத்தை திட்டினால் என்னை திட்டுவதாக அர்த்தம் என்று அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் ஸல்லம். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமின். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ அன்ஸில்ஹுல் மக்ஆதல் முகர்ரப இந்தக யௌமல் கியாமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து, அகிலத்தின் அருள்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த புனிதமான மாதத்திலே புனிதத்திற்குரிய ரஜபு திங்கள் 27ஆம் இரவிலே இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிற ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், வயதில் மூத்த பெரியவர்கள், நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய நற்பேறுகளுக்கு உரியவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியமான வாழ்வையும், மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதுயரங்களை விட்டு, செலவினங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பை, நசீபை தருவானாக. உலகை விட்டு நம் மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை